ஹலோ கைஸ், வெல்கம் டு த மைக்ரோமேக்ஸ் சேனல். நான் இன்னைக்கு ஒரு சூப்பரான டாபிக் எடுத்துக்கிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் ஆஃப் மிஷின் லேர்னிங். செம்ம சூப்பராக இருக்கும் கைஸ். இந்த இதை ப்ராட்காஸ்ட் பண்ணுறது யார் அப்படின்னா நம்ம சேனல் மல்டிமேக்ஸ் சேனல் தான். ஸோ வி பிலீவ் இன் ஒன் திங், பியாண்ட் டெக் பியாண்ட் லிமிட். இன்னைக்கு நம்ம மிஷின் லேர்னிங் பேசிக்ஸாக ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லணும் லைஃப். மிஷின் லேர்னிங் ரொம்ப பேருக்கு காம்ப்ளெக்ஸ் மேக்ஸ்ன்னு தோணும். பட் ஆக்சுவலி அது ரியல் லைஃப்ல டெய்லி நடக்கிற பேட்டர்னை ரெக்கக்னைசேஷன் தான். ஓகே, ஸோ in this section I will explain this ML in simple Tamil with a real life example so even the beginners can understand. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரமோஷன் வருது. என்ன அப்படின்னா, நம்ம மைக்ரோமேக்ஸ்ல நம்ம ஃபோக்கஸ் பண்றது காம்ப்ளெக்ஸ் டெக்னாலஜியை சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றது. மிஷின் லேர்னிங்ல ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் வேணும்னா நீங்க நிறைய விஷயத்த கற்றுக்கலாம். ஸோ இதுக்கு நீங்க முதல்ல நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். அண்ட் கைஸ், நம்ம இதை சொல்லித்தரது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எக்ஸாம் போட்டு சர்டிஃபிகேட் தந்து இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணி உங்களுக்கு கரியர்ல மிஷின் லேர்னிங்கை பற்றி இன்னும் கொஞ்சம் ஒரு ரோட் மேப்பாகவே போட்டு தரதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். பட் நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே ஒன்றுதான். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க, இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்படின்னா நாங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு உங்களை கூட்டிகிட்டு போவோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி இல்லை, ஒரு சின்ன அட்வைஸ். ஸோ நீங்கள் இன்னைக்கு மிஷின் லேர்னிங் பற்றி தான் பார்க்க முடியும். நீங்கள் உங்களுக்கு எம்எல் இன்ஜினியர், டேட்டா சயின்டிஸ்ட், ஏஐ டெவலப் அதெல்லாம் ஆகணும் அப்படின்னா சின்ன சின்ன விஷயத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. சரியா? சின்ன கான்செப்ட்ல இருந்து பெரிய கான்செப்டுக்கு போங்க. ஸோ நான் ஒரு எம்எல் இன்ஜினியர் தான். எம்எல் மிஷின் லேர்னிங்கை பற்றி நிறைய டீப்பாக ரிசர்ச் பண்ணி படிச்சிருக்கேன். ஸோ ஸ்டே கான்சியஸ், ஸ்டே கன்சிஸ்டன்ட், பில்ட் த ஃபியூச்சர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ரியல் இம்ப்ளிமெண்டவே பார்ப்போம். ஸோ பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பேசிக் தெரியுங்களா? நான் இவ்வளோ நேரம் ஆகியும் நான் இன்னும் வீடியோக்குள்ள போகலை. ஏன் அப்படின்னா ரீசன் இருக்கு கைஸ். போன வீடியோலலாம் ஒரு இன்ட்ரோ கூட கொடுத்துருக்க மாட்டேன். பட் இந்த வீடியோவில் நான் கொடுக்குறேன்னா ரீசன் இருக்கு. சரி, இப்போ வீடியோக்குள்ள போகிறேன். இன்னைக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி இது ரொம்ப சூப்பரான ஸ்பெஷல் டாபிக். ஏன் அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கும், இன்ட்ராக்டிவாக இருக்கும். ஆக்சுவலாக நான் உங்களுக்கு ஆஃப்லைன் கிளாஸில் டீச் பண்ணேன்னா இன்ட்ராக்டிவ் மாதிரிலாம் பண்ணிட்டேன். பட் ஆன்லைன் ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். மிஷின் லேர்னிங் கேட்ட உடனே இன்னும் நீங்கள் பயப்பட்டு இருக்க மாட்டீங்க. நம்ம 5 வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா. பட் இந்த வீடியோ தான் ஸ்டார்டிங் அப்படின்னா பயப்படாதீங்க கைஸ், ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு அந்த 5 வீடியோ பார்த்தீங்கன்னா சூப்பராக நீங்கள் மாஸ்டர் பண்ணலாம் மிஷின் லேர்னிங்க்கு. என்ன நம்ம சீரியஸாக போட்டுட்டு தான் இருக்கோம், அதையும் பாருங்கள். சரிங்களா? மிஷின் லேர்னிங் ரொம்ப ஈஸியாக கைஸ். இந்த வீடியோஸ் நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னாலே உங்களால் மிஷின் லேர்னிங்கில் மாஸ்டர் பண்ண முடியும். கம்ப்யூட்டரை நம்ம எப்படி டீச் பண்ணுறோம் அதுதான் மிஷின் லேர்னிங். இதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். ஓகே, நான் இப்போ வீடியோக்குள்ள போயிடுறேன். மிஷின் லேர்னிங்னா என்ன? நான் ஃபர்ஸ்ட் வீடியோலேருந்து இப்போ வரைக்கும் வீடியோ ஆரம்பித்த உடனே கேட்குற ஃபர்ஸ்ட் மிஷின் லேர்னிங்னா என்ன? மிஷினுக்கு எப்படி ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் செய்ய கற்றுக் கொடுக்குறதோ அதுதான் மிஷின் லேர்னிங். இங்கிலீஷில் சொல்லணும்னா, ஒரு டெஃபினிஷனாக சொல்லணும் அப்படின்னா, மிஷின் லேர்னிங் இஸ் டீச்சிங் கம்ப்யூட்டர் டு லேர்ன் ஃப்ரம் டேட்டா இன்ஸ்டெட் ஆஃப் மேனுவலி கோடிங் எவ்ரிதிங் வித்தவுட் ரூல்ஸ். ஓகேங்களா? சரிங்களா? சிம்பிளாக சொல்லணும்னா, மிஷின் லேர்னிங்னா டேட்டால இருந்து பேட்டர்ன் கண்டுபிடிச்சி ப்ரெடிக்ட் பண்ண புதிய சிஸ்டம். தமிழில் சொல்லணும் அப்படின்னா, இன்னும் தமிழில் சொல்லணும்னா, ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட நீங்கள் டெய்லி அப்சர்வ் பண்ணிப்பீங்க. ஹைட்டு பெருசாக இருந்தால் வெயிட்டும் ஜென்ரலி பெருசாக இருக்கும். இது யாரும் புக்கில் படித்து தெரிஞ்சது இல்லை, நம்ம பிரெயின் அப்சர்வ் பண்ணுறது. அதே மாதிரி கம்ப்யூட்டரும் டேட்டாவை பார்த்து பேட்டர்ன் லேர்ன் பண்ணுறது. இதுதான் மிஷின் லேர்னிங். இதுதான் கொடுத்துருக்கு இதுலையும். ஸோ உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ உங்களுக்கே பார்த்தீங்க அப்படின்னா கிளியராகவே தெரியும். இதுதான் அந்த லைன்ஸ் எல்லாமே நான் அதுதான் கொடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைடு வரேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் சூப்பர் ஸ்பெஷல் டாபிக் அப்படின்னு சொன்னது என்ன அப்படின்னா இதை பற்றி தான் நம்ம பார்ப்போம்.
லீனியர் அல்ஜிப்ரா, ப்ராபபிலிட்டி, ஆப்டிமைசேஷன். மிஷின் லேர்னிங் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம வந்து ஃபர்ஸ்டே நான் சொல்லியிருந்தேன் இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்ம போன வீடியோஸ்லாம் அதை பத்தி தான் நம்ம பார்த்துருந்தோம். என்னன்னா சூப்பர்வைஸ், அன்சூப்பர்வைஸ் அதெல்லாம் பார்த்தோம்ல. அது மாதிரி அது எப்படி அதில் இம்பார்ட்டன்ட், அதே மாதிரி மிஷின் லேர்னிங்ல இதுவும் இம்பார்ட்டன்ட். இது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் இருக்கிறதே செம்ம ஈஸியா இருக்கும். ஏன் நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுவேன். ஆப்டிமைசேஷன் ஸ்டார்ட் பண்ணி விடுறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் தெளிவா எடுத்தாதான் புரியும். அது ஒரு செப்பரேட் வீடியோ போடுறேன், டே 7 வீடியோல வரும். ஸோ ஓகே, லீனியர் அல்ஜிப்ரால இப்போதைக்கு இந்த 3 நீங்க பாத்துட்டீங்களா? எம்எல்ல எம்எல்ல நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும்னா இந்த 3 சப்ஜெக்டா தெரியணும். லீனியர் அல்ஜிப்ரா, ப்ராபபிலிட்டி, ஆப்டிமைசேஷன். ஸோ என்ன சொல்ல போறோம் அப்படின்னா ப்ராபபிலிட்டினா மேக்ஸ் வைஸ், நான் வந்து வீடியோலயே சொல்றேன் ஒவ்வொரு ஸ்லைடா போட்டு. ஓகே, லீனியர் அல்ஜிப்ரா வேர்ட்லயே இருக்கு. லீனியர் அல்ஜிப்ரா, லீனியர் அல்ஜிப்ரான்றது லைனா புரிஞ்சுக்கிறது மட்டும். சரியா? நான் இப்போ ஸ்லைட பார்க்காம சொல்றேன். நம்ம ஸ்ட்ராட்டஜி படி ஃபர்ஸ்ட் ஸ்லைட பார்க்காம நெக்ஸ்ட் ஸ்லைட பார்த்து அதுக்கப்புறம் நான் என்னோட இப்போ எனக்கு இந்த கான்செப்டை மல்டிமேக்ஸ் சேனல்ல கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்மேட்ல தான் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். பட் நான் படிச்சுட்டு வந்திருப்பேன்ல, அந்த இதை 3ஆவதா எக்ஸ்பிளைன் பண்ணேன். சரியா? ஃபர்ஸ்ட் நான் வந்து இதுல ஸ்லைட்ல இல்லாத ஒரு விஷயத்த நான் சொல்லுவேன். ஓகேங்களா? அதுவும் நம்ம சேனல்ல கொடுத்ததான். நெக்ஸ்ட் இந்த ஸ்லைடா சேனல்ல கொடுத்ததுதான். இதை நான் வாசிச்சுட்டு இங்கிலீஷ்ல வாசிச்சுட்டு தமிழ்ல சொல்லுவேன். நெக்ஸ்ட் 3ஆவதா நான் படிச்சுட்டு வந்த விஷயத்த உங்களுக்கு சொல்லுவேன். ஓகே ஓகே கைஸ், லீனியர் அல்ஜிப்ரா அதாவது நான் சொல்றேன் இதை பிபிடில இல்லாததை. சப்போஸ் நம்ம கிளாஸ்ல 10 பேர் இருக்காங்க, இந்த இருக்கு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் அது இருக்கு. ஓகே, இப்போதைக்கு நான் இந்த வேர்ட்ஸ்ல என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்றத சொல்றேன். நம்ம ரிலேஷன்ஷிப் பிட்வீன் லைனுக்கும் இந்த லைன் நல்லா இருக்கா, இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கு இந்த வித்தியாசம், என்ன ரிலேஷன் இருக்கு, எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், ஹைட், அந்த மாதிரி விஷயத்த படிக்கிறது தான் லீனியர் அல்ஜிப்ரா. ஸ்டடிங் லைன்ஸ், பிளேன்ஸ், அதோட ப்ராப்பர்ட்டி, டைமென்ஷன், இது எல்லாத்தையும் பத்தி படிக்கிறது அப்படின்றது தான் லீனியர் அல்ஜிப்ரா. ஓகேங்களா? இந்த ஸ்லைடை நான் வந்து ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஏன் அப்படின்னா அடுத்த ஸ்லைட்ல நான் உங்களுக்கு டெஃபினிஷன் வித் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லி தந்துறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் டெஃபினிஷன் சொல்றேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது ஹைட்டுக்கு ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு. ஓகே, இது வெயிட். ஓகேங்களா? இது லைன். சப்போஸ் நம்ம கிளாஸ்ல இப்போ இந்த இதை விட்டுருங்க, இந்த பிபிடியே விட்டுருங்க, நான் சொல்றத கேளு. நம்ம கிளாஸ்ல 10 பேர் ஹைட் அண்ட் வெயிட் கலெக்ட் பண்ணணும்னு நினைச்சுக்கோங்க. போர்ட்ல நம்ம சரி, சப்போஸ் நம்ம கிளாஸ்ல 10 பேரோட ஹைட் வெயிட் கலெக்ட் பண்ணோம். இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். சரியா? அது அப்படிதானே? இது எக்ஸ், இது ஒய், ரைட்டா? சரி, எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு பாயிண்ட் வரும். இப்போ இந்த பாயிண்ட் தான், இந்த பாயிண்ட் ஒரு பையனுக்கு தானே, இந்த பாயிண்ட் இன்னொரு பையனுக்கு, அந்த மாதிரி தானே. இப்போ நம்ம இந்த லைனையும் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஓகேயா? நான் இருங்க, இப்போ பாருங்க, இந்த லைனையும் இந்த லைனை கனெக்ட் பண்ண ட்ரை பண்றேன். பட் அப்போ லைன் இப்படி ஆகுது கைஸ், எனக்கு வந்து இந்த லைன் இப்படி கனெக்ட் ஆக மாட்டேங்குது, இப்படி மட்டுமே கனெக்ட் ஆகுது. சரியா? இப்படி ஒவ்வொரு டைம்லயும் நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னு வைங்களேன், இப்படி கனெக்ட் பண்றது ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஃபார்ம் ஆகுமா? ஒரு ஜிக்ஸாக் லைன் தானே ஃபார்ம் ஆகுது. இப்படின்னா ஒரு ஜிக்ஸாக் லைன் தானே ஃபார்ம் ஆகுது, ஸ்ட்ரைட் லைன் ஃபார்ம் ஆகல. சரியா? ஆனா நம்ம ஒரு விஷயத்த மட்டும் பார்க்கலாம். நம்ம லீனியர் இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் வரைய பார்க்கணும். மேக்சிமம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸோட ஹைட்டு இதுல தான் இருக்கும். இந்த பாயிண்ட்ல இருக்கும். ஸோ நம்ம இதை வச்சு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிடலாம். புரியுதா? சரி, நம்ம இப்போ இதை எதுக்கு சொன்னேன் அப்படின்னா இதுல இருந்து நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். ஒரு பையனோட ஹைட்டு இன்க்ரீஸ் ஆகும்போது அவனோட வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு ஸ்டூடெண்டோட ஹைட்டு இன்க்ரீஸ் ஆகும்போது அவனோட வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது ஒரு விஷயம், இது ஒரு நோட் பண்ணக்கூடிய விஷயம். அந்த ரிலேஷன்ஷிப்பை லைனா காமிக்கும். சரியா? அத லைன்
ரிலேஷன்ஷிப்பா காமிக்குது அப்படி கூட சொல்லலாம். 2D லைன், 3D லைன், அதுக்கு மேல டைமென்ஷன்ஸுக்கு ஹைப்பர் லைன். இவங்க எல்லாம் லீனியர் அல்ஜிப்ரா கான்செப்ட்ல வரும். சரியா? இதுதான் லீனியர் அல்ஜிப்ரா இருக்கா. இந்த லீனியர் அல்ஜிப்ரா கான்செப்ட்ல தான் நான் இவங்க சொன்னதெல்லாம் வரும். அதான் நான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சொன்னேன். சரியா? நான் இன்னும் புரியுது மாதிரி சொல்றேன். இப்போதைக்கு பாருங்க, ஒரு விஷயம் பண்றீங்க. ஹைட் கொடுத்துருக்காங்க, வெயிட் கொடுத்துருக்காங்க. நீங்க இப்போ ஹைட் கொடுத்துருக்காங்க, வெயிட் கொடுக்கல. நீங்க இப்போ வெயிட்ட கண்டுபிடிக்கலாம். ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம அனதர் ஒண்ணு கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா நம்மளுக்கு ஹைட் தெரியும், அதனால நம்ம வெயிட்ட கண்டுபிடிச்சிடலாம். சரியா? இப்போ இந்த இமேஜை பாத்தீங்கன்னா ஹைட் வந்து க்ரோ ஆக ஆக வெயிட்டும் கூடுது. ஹைட் க்ரோ ஆகுது, வெயிட்டும் கூடுது. ஸோ அதை நீங்க கவனிச்சுக்கணும். அப்போ அதே மாதிரி தான். அப்போ நான் என்ன சொல்றேன், வெயிட் நம்ம இப்ப கண்டுபிடிக்கலாம். ஹைட் கொடுத்துருக்காங்க, வெயிட் கொடுத்தோம் அப்படிதான். சரி, நம்ம கிட்ட இருக்க டேட்டாஸை வச்சு சென்டர்ல ஒரு லைன் போடும். அந்த லைன் தான் இது இருக்கா லைன், இந்த லைன் தான் சாரி. ஸோ அதை வச்சு நம்ம நேம் எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். என்னெல்லாம் கண்டுபிடிக்கலாம்? இந்த சென்டர் லைன் தாங்க நேம், அதுதான் லீனியர் அல்ஜிப்ரா. அந்த லைனை வச்சு நம்ம வந்து ஹைட்டு வெயிட் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். வேற ஏதாவது வேணும்னா கூட அந்த ஒரு லைன், இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த லைனை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது இம்பார்ட்டன்டான லைன். ஸோ இதை பத்தி இதோட ப்ராப்பர்ட்டிஸ், ஹைட்டு வெயிட்டு, டீப் ரிசர்ச் சொல்லுவாங்கல்ல, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் அதெல்லாம் படிக்கிறது அப்படின்றது தான் லீனியர் அல்ஜிப்ரா. என்னெல்லாம் ஹைட்டு வெயிட்டு, அதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்கும், அந்த லைனை பத்தி நம்ம படிக்கிறது. இந்த லைன் தானே இருக்கு, இந்த லைன் இருந்தா நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம் சொல்றேன். இந்த லைனை படிக்கிறது அதுதான் லீனியர் அல்ஜிப்ரா. இந்த லைன் படிக்கிறது அப்படின்றது தான் லீனியர் அல்ஜிப்ரா. 2D லைனா இருக்கும், 3D லைனா இருக்கும், ஹையர் டைமென்ஷன் லைனா கூட இருக்கும். அது ஹைப்பர் பிளேனிங்னே சொல்லும். ஸோ இதை பத்தி எல்லாம் படிக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா லீனியர் அல்ஜிப்ரா. ஓகேங்களா? புரிஞ்சுச்சா? ஸோ இப்போ வந்து நான் ஓகே, இப்போ ரியாலிட்டி ஆஃப் த டேட்டா, இந்த ஸ்லைடோட கான்செப்ட் முடிஞ்சிச்சு கைஸ். இந்த ஸ்லைட்ல எல்லாமே முடிஞ்சிச்சு. நான் நெக்ஸ்ட் ஸ்லைடு போறேன். இப்போ ரியாலிட்டி ஆஃப் டேட்டா அப்படின்னு கொடுத்துருவாங்க. ரியல் டேட்டா பெர்ஃபெக்டா இருக்குமா? இல்ல, சம்டைம்ஸ் மெஷர்மெண்ட் ராங்கா கூட இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா ஸ்கேல் கொஞ்சம் உடஞ்சி இருந்தா, அதாவது கொஞ்சம் குண்டா இருந்துச்சு அப்படின்னு வைங்களேன், வெயிட் கரெக்டா சொல்ல முடியாது, உடஞ்சிருந்தாலும் சொல்ல முடியாது. ஃப்ரெண்டு ஹைட்டு அவன் சில டைம் தப்பா கூட சொல்லலாம். இந்த மாதிரி தவறான வேல்யூஸ்க்கு நம்ம சொல்றது பேர் தான் நாய்ஸ் அப்படிம்போம். இது வந்து இதுல இல்ல, இருக்கா இந்த நாய்ஸ். சரி, ஓகே, நான் இப்போ பிபிடிக்குள்ள போறேன், ஸ்லைடுக்குள்ள போறேன். இந்த ரியாலிட்டி ஆஃப் டேட்டா இட்ஸ் நாட் ஆல்வேஸ் பர்ஃபெக்ட். ஆமா, உண்மைதான். ஏஐ சொல்றது எல்லாமே உண்மையான இல்லை. ஏன் தப்பு பண்ணுது, நிறைய விஷயம் நம்ம கிட்ட தப்பாகவும் சொல்லு. ஸோ இப்போதைக்கு நான் என்ன சொன்னேன் போன ஸ்லைட்ல, இந்த லைனை கண்டுபிடிச்சோம்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த லைன் மோஸ்டா கிட்டத்தட்ட கரெக்டா தான் இருக்கும். ஓகே, இதுலயே அதான் கொடுத்துருக்கு. அவர் ஆல் டேட்டா பாயிண்ட்ஸ் ஆல் பர்ஃபெக்ட்லி ஆன் த ஸ்ட்ரைட் லைன். ஆனா சில டைம்ல ரியல் லைஃப் இந்த விஷயத்துல நம்ம ஒரு கிராஃப் எடுத்து லைன் போட்டு நான் சொல்றோம். சரியா? இது கரெக்டா, ஆனா ரியல் லைஃப்ல சில டைம் தப்பா ஆச்சு. அதான் சென்சார் இம்ப்ளிமெண்டேஷன். சில டைம்ல சென்சார் கூட தப்பான ஒரு விஷயத்த சொல்லும். சென்சார் இம்ப்ளிமெண்டேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க சென்சார் இம்ப்ளிமெண்டேஷன். இதை வந்து நான் இந்த ஸ்லைடு முடிகிற டைம்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் வைஸ் இந்த சென்சார் இம்ப்ளிமெண்டேஷன் நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. பயாலஜிக்கல் வேரியேஷன், எல்லாருக்கும் ஒரே ஹைட் வெயிட் இருக்காதுல்ல, அதுதான் அவுட்லைன்ஸ். எல்லாருக்கும் ஒரே ப்ராப்பர்ட்டிஸ், எல்லா லைனுக்கும் ஒரே பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்காது. அதுதானே நாய்ஸ்னா என்னன்னு சொன்னேன். அன்சர்டைனிட்டி அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். சரியா? சரி, ஓகே, நான் சென்சார் இம்ப்ளிமெண்டேஷன் சொல்றது ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ பாருங்க, இந்த இமேஜ் பார்த்துக்கோங்க.
இந்த இமேஜ் ஹைட்டோ வெயிட்டோ இந்த இமேஜ்ல இருந்து கண்டுபிடிக்கலாம்னு சொல்றேன். இப்போ நான் இல்ல நிறைய பேர் சொல்றாங்க இந்த இமேஜ்ல ஹைட்டையும் வெயிட்டையும் வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். இந்த லைன் வச்சு ஹைட்டையும் வெயிட்டையும் கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்றோம். ஐ மீன் இந்த டாட்ஸை வச்சு. சரி, இந்த டாட்ஸையும் வச்சு நீங்க சொல்றேன். இப்போ சில பேரோட 10 பேர் இருக்காங்கன்னா 5 பேரோட இது கரெக்டா இருக்கும், ஆனா 5 பேரோட தப்பா இருக்கும். 5 பேரோட கிடைக்காம கூட இருக்கலாம். சரியா? அதுதான் என்னது சரி, சென்சார் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வர. சென்சார் இம்ப்ளிமெண்டேஷன் இம்பார்ட்டன்ஸ் சொன்னல, அது என்ன அப்படி பெரிய இம்பார்ட்டன்ட்? இப்போ நான் வந்து ஒரு கடையில இருக்கு ஒரு 10 சென்சார் வாங்கிட்டு வரேன். அதுல ஒண்ணு உடஞ்சிடுச்சு. அதை நான் ஒரு இன்ஸ்டியூட்ல கொடுக்குறேன், அவங்களும் யூஸ் பண்றாங்க. இப்போ அந்த உடஞ்ச சென்சார் கரெக்டான வேல்யூ காணிக்காது. வேல்யூ நம்பர் அதுல இருந்து வரது எல்லாமே தப்பா இருக்கும். எனக்கு தெரியும், ஆனா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியுமா? ஏன் அப்படின்னா உடச்சதுனால எனக்கு தெரியும் guys. அந்த இன்ஸ்டியூட்ல கொடுத்ததுக்கு அப்புறமும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியாது இல்ல. அதை எப்படி கண்டுபிடிச்சு இப்போ ஆன்சர் அதுல இருந்து வரதெல்லாம் கரெக்டா தப்பா அப்படின்றத கண்டுபிடிக்கணும்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் பண்ணும்போது ஒரு ராங்கான ஆன்சர் வருது, அவன் குழந்தைக்கு சரி ஏதோ ஒன்று வாங்கிட்டு போறான் அப்படின்ட்டு போறான். 2 3 பேர் பண்ணதுக்கு அப்புறமா அந்த சென்சார்ல தப்பான ஒரு இது வந்துச்சு அப்படின்னா அது டிஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். இன்கரெக்டான டேட்டா, மிஸ்ஸிங் டேட்டா அதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா இது டிஃபெக்ட் ஆயிருக்கு. அப்போ இதுதான் சென்சார் இம்ப்ளிமெண்டேஷன். அவங்க புரிஞ்சிருக்கா? ஒரு 2 3 வாட்டி அந்த அந்த சென்சார்ல இருந்து ஒரு தப்பான வேல்யூ ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா அது டிஃபெக்ட்ல இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த ஸ்லைட் புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அடுத்த ஸ்லைட் போறேன். Uncertainty, one of the most important thing in this today's section. Okay, uncertainty அளவு. நம்ம ஸ்கூல்ல படிச்ச வரைக்கும், அதாவது நமக்கு சொல்லி கொடுத்தது என்ன? இங்கிலீஷ்ல என்ன சர்டைனா அளவு. அப்போ அன்சர்டைனிட்டியா அளவு இல்லாமல. சரி, டேட்டால அன்சர்டைனிட்டி இருக்கும், கரெக்டா இருக்கும் சான்ஸ் எவ்வளவு? கரெக்டா இருக்கும் சான்ஸ் எவ்வளவு? அதுதான் ப்ராப்ளம். ப்ராபபிலிட்டினா ஒரு விஷயம் நடக்கிறத சாத்தியம் எவ்வளோன்னு மெஷர் பண்றது. ப்ராபபிலிட்டினா ஒரு விஷயம் நடக்க சாத்தியம் எவ்வளோ இருக்கு அப்படின்றத மெஷர் பண்றது. ஹைட்டு மெஷர் பண்றோம், 2 centimeter ஏறா கூட இருக்கலாம். ஸோ we calculate how confident our predictions. சரியா? இப்போ ஒரு டேட்டால அன்சர்டனிட்டி இருந்தனா அது ப்ராபபிலிட்டி. அதே டேட்டால இன்னொரு டேட்டாவே எடுத்துப்பாங்க. ஒரு டேட்டா ரூல்ஸை ஃபாலோ பண்ணலாம்னா நம்ம புரிஞ்சுக்கணும் அது அன்சர்டைனிட்டியில இருக்கு. இப்போ கம்ப்யூட்டர் நிறைய லாங்குவேஜ் யூஸ் பண்ணுது, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பைத்தான் ஜாவா யூஸ் பண்றோம். அப்போ மேக்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு மேக்ஸ் லாங்குவேஜை புரிஞ்சுக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி யூஸ் பண்றோம். இதுதான் ப்ராபபிலிட்டினா மேக்ஸ் ப்ராபபிலிட்டி. ஓகே, நம்ம இந்த இமேஜ்க்கே போகலாம். இந்த இமேஜ்ல ஹைட்டும் வெயிட்டும் டிட்டர்மைன் பண்ணியிருக்கிறது லைன். சரி, லைன் தானே எல்லாமே டிட்டர்மைன் பண்ணுது. அதுதானே ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லைட் ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். நம்ம இந்த லைன் எப்படி உருவாகுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். லைன் மட்டும் வச்சுதான் பண்ணலாமா அப்படின்றதான் ஒரு இல்லை. இப்போ 2 லைன் இருக்கு, பண்றேன். இப்ப இந்த லைனை கொஞ்சம் விட்டு பாருங்க. இது ஒரு லைன், இது ஒரு லைன், இது 2வது லைன் வச்சுக்கோங்க. இதுல ஒரு லைன் இருக்குதா தெரியுதா? இப்படி வந்து ஜாயிண்ட் இது வரைக்கும் ஆகுது, இப்படி வந்து ஜாயிண்ட் ஆகுது. அப்ப இது எத்தனாவது லைன்? 3வது லைன். 3 லைன் இருக்கு. இந்த 3 லைன்ல எது பெர்ஃபெக்டான லைன், எது பெஸ்ட் லைன்? ஒரு லைனை நம்ம சூஸ் பண்றோம், அந்த லைன் பெஸ்டான லைனா, நமக்கு பெர்ஃபெக்டான லைனா அப்படின்றத சூஸ் பண்றதுதான் ஆப்டிமைசேஷன். நான் ப்ராபபிலிட்டி சொல்லி தந்துட்டேன், ஆப்டிமைசேஷனை சொல்லி தந்துட்டேன். புரியுதா?
இந்த அதாவது இந்த ஸ்லைட சொல்றேன். ஒரு லைன் இருக்கு, 2 லைன் இருக்கு, 3 லைன் இருக்கு, 4, 5, 6, 7. 7 லைன்ல பெஸ்ட் லைன் எது? எதனால இந்த லைனை நான் பெஸ்ட் சூஸ் பண்றேன்? இதுல என்ன குவாலிட்டி இருக்கு, இதுல என்ன ஃபீச்சர் இருக்கு, நமக்கு இந்த லைன் செட் ஆகுமா, நான் இப்ப ஹைட் வெயிட்னா இதுக்கு இது செட் ஆகுமா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் பார்த்து ஒரு லைனை சூஸ் பண்றதுதான் ஆப்டிமைசேஷன். புரியுதுங்களா? உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன் ஸ்டார்டிங்ல, ஆப்டிமைசேஷனை ரொம்ப டீப்பா எடுக்க மாட்டேன். அதாவது இந்த வீடியோல ரொம்ப டீப்பா எடுக்க மாட்டேன், அடுத்த வீடியோல டீப்பா எடுப்பேன். இதோட டெஃபினிஷன் வேணும் அப்படின்னா எடுத்துக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் தான் சொல்லி தருவேன். ஸோ டெஃபினிஷன் ஆப்டிமைசேஷன் பார்த்துக்கோங்க. ஓகே, நான் நெக்ஸ்ட் ஸ்லைட் போறேன். இப்போ லீனியர் அல்ஜிப்ரானா என்ன? வீடியோ பாஸ் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி நான் சொல்லி தந்துடுறேன். ப்ராபபிலிட்டி ஆப்டிமைசேஷன்னா என்ன? கிராஃப்ல பல லைன்ஸ் டிரா பண்ண முடியும். இதுல பெஸ்ட் லைன் எது? எரர் காமிக்கிற லைன் தான் பெஸ்ட். அப்படியா? எரர் கம்மி பண்ற லைன் தான் பெஸ்ட். எரர் கம்மி பண்ற ரிப்பீட்டர்லி அட்ஜஸ்ட் பண்ணுவோம், அதுதான் ஆப்டிமைசேஷன். சிம்பிளா சொல்லணும்னா பெஸ்ட் சொல்யூஷனை ஃபைண்ட் பண்றது. புரியுதா? ஓகே, முன்னாடி சொன்னது எல்லாம் கனெக்ட் ஆகுதான் பார்ப்போம். லீனியர் அல்ஜிப்ரா இதுல என்னெல்லாமோ கொடுத்துருக்கேன், நான் சிம்பிளா சொல்லிக்கிட்டேன், ஏன்னா வீடியோ ரொம்ப லாங்கா போகுது. லீனியர் அல்ஜிப்ரானா லைனை ரெப்ரசன்ட் பண்ணும், ப்ராபபிலிட்டினா அன்சர்டனிட்டி ஹேண்டில் பண்ணும், ஆப்டிமைசேஷன்னா பெஸ்ட் லைனை சூஸ் பண்ணும். இந்த 3 சேர்ந்து தான் மிஷின் லேர்னிங். நெக்ஸ்ட் ஸ்லைட், கன்க்ளூஷன், தி எசென்ஷியல்ஸ் ஆஃப் மிஷின் லேர்னிங். ஓகே கைஸ், ஸோ இப்போ கன்க்ளூஷன், தி எசென்ஷியல் ஆஃப் மிஷின் லேர்னிங். சரிதானே? இப்போ அதுதானே நம்ம பார்க்க வரோம். இது இருக்கிற விட்டுறேன், நான் சொல்றத கேளுங்க. நீங்க ஒரு ஜிம் ட்ரெயினர்னு நினைச்சுக்கோங்க. ஹைட் தெரிஞ்சா வெயிட் அப்ராக்சிமேட்டா ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா? எஸ், அதுதான் மிஷின் லேர்னிங் கான்செப்ட். சரியா? இப்போ கமெண்ட்ல சொல்லுங்க கைஸ், இது ஹைட் அதிகமா இருந்தா வெயிட் ஆல்வேஸ் சேமா இருக்குமா? ஒய் ஆர் ஒய் நாட்? ஏன் ஹைட் அதிகமா இருந்தா வெயிட்டும் அதிகமா இருக்குமா? ஏன், எதனால? அதை கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, மிஷின் லேர்னிங் ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் இல்லை கைஸ். அது பேட்டர்னை ஃபைண்ட் பண்றது, அன்சர்டைனிட்டியை ஹேண்டில் பண்றது, பெஸ்ட் சொல்யூஷனை சூஸ் பண்றது. இன்னைக்கு நீங்க எம்எல் ஃபவுண்டேஷன் புரிஞ்சுக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம ரியல் கோட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அண்ட் கைஸ், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ வீடியோ முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்காதீங்க. நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்கேஜா இருங்க. நான் உங்களுக்கு இந்த வீடியோ முடிகிற டைம்ல இந்த வீடியோ சீரீஸ்ல நம்ம கமெண்ட் செக்ஷன்ல யார் ரொம்ப இன்ட்ராக்டிவா இருந்தாங்களோ அவங்களுக்கு நம்ம ஒரு பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் ஃப்ரீயா கொடுக்குறோம். அந்த மாதிரி ஒரு ஐடியால இருக்கு. ஸோ கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் see you in the next video.